மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 20 காளைகளை அடக்கி பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் முதலிடம் பிடித்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் பொதும்புவை சேர்ந்த சேதர் 14 காளைகளை அடக்கி 2வது இடத்தை பிடித்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் மடப்புறத்தை சேர்ந்த விட்டேஷ் 10 காளைகளை அடக்கி 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். சிறந்த மாடுபிடி வீரர் அபிசித்தருக்கு துணை முதலமைச்சர் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு அலங்காநல்லூரில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதலிடம் பிடித்திருந்தார். விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது. சிறந்த மாடுபிடி வீரர் அபிசித்தருக்கு துணை முதலமைச்சர் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த மாடுபிடி வீரர் ஸ்ரீதருக்கு ஆட்டோ பரிசாக வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டில் 10 காளைகளை அடக்கிய 3ஆம் இடத்தை பிடித்த விக்னேஷ்க்கு பை பரிசாக வழங்கப்பட்டது. 4வது பரிசாக ஏனாதி அஜய் 9 காளைகள் அடக்கி மொப்பட் TVS எக்ஸல் பரிசாக வென்றார். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சேலம் பாகுபலி காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வக்கீல் பார்த்தசாரதியின் காளைக்கு சிறந்த காளைக்கான 2ஆம் பரிசாக இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. தாய்பட்டி கண்ணனின் காளைக்கு சிறந்த காளைக்கான 3ஆம் பரிசாக எலக்ட்ரிக் பைக் வழங்கப்பட்டது. 4வது பரிசாக இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டைமானுக்கு எலக்ட்ரிக் லோடு பைக் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை 72 பேர் காயமடைந்துள்ளனர். மாடுபிடி வீரர்கள் 22 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 19 பேர், பார்வையாளர்கள் 31 பேர் உள்பட 72 பேர் காயம் அடைந்தனர். காயமடைந்த 67 பேரில் 17 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.